ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அண்ணாமலையார் கோவிலையே சுற்றி சுற்றி வந்த அர்ச்சகர்கள். கணவன் மனைவி கொண்டு வந்த உணவால் அதிர்ந்து போன கோவில் நிர்வாகம். யாக பூஜை நடத்தப்பட்டு புனித தீர்த்தங்களால் நனைந்த கோவில் வளாகம். திருவண்ணாமலை மாநகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல 5ஆம் பிரகாரத்துல கணவன் மனைவி 2 பேருமே அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அண்ணாமலையாருடைய புனிதத்தை கெடுக்கிற வகையில நேற்று பிற்பகல் திருவண்ணாமலை மாநகர்ல இருக்கக்கூடிய ராமலிங்கனார் தெருவை சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருமே அங்க அசைவ உணவு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்தவங்க அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச உடனடியா கோவில்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த போலீசார் கிட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. கோவிலுடைய புனிதத்தையே கெடுக்கிறீங்களே, இப்படி பண்ணலாமான்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து திருவண்ணாமலை மாநகர காவல் நிலையத்துக்குமே அனுப்பி வச்சதோட மாநகர போலீசார் மாமிச உணவு சாப்பிட்ட தம்பதி கிட்ட விசாரணை மேற்கொண்டு போறாங்க. அதை தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் அதிகாலை நேரத்திலே நடை திறக்கப்பட்டு கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பக்கத்துல புனித கலசங்கள் வைக்கப்பட்டு ஸ்தபன யாக பூஜை செய்யப்பட்டிருக்காமா. கோவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்தபன யாக பூஜை நிறைவடைந்ததுக்கு அப்புறமா புனித நீர் திருக்கோவில் முழுக்க ஊர்வலமா கொண்டு செல்லப்பட்டு அண்ணாமலையாருக்கும் அம்மனுக்கும் புனித நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து கோவில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம், பெரிய நந்தி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகள்லயுமே புனித நீர் தெளிக்கப்பட்டு பிராயச்சித்த பூஜை செய்யப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு.